வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆட்டுக்கால் இந்த மாதிரி வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா சுட்டு வாட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். அதனால் கருப்பாக இருக்குது இந்த ஆட்டுக்கால். இதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற வச்சு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுக்கணும். அப்போ தான் வெள்ளையாக வரும். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க. சுரண்டி எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அது திரும்ப ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஆட்டுக்காலை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் வந்து இந்த ஆட்டுக்கால்லாம் நல்லா கழுவி அதில் எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆட்டுக்காலுடைய வாசனை ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்குன்ட்டு வாசனைக்கு குழந்தைங்க சாப்பிடாது. அதுக்காண்டி இந்த வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் பட்டை ஒரு துண்டு போட்டு சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டோட உப்பு போட்டு ஒரு 7-8 விசில் நல்லா வர வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த ஆட்டுக்கால் நல்லா வெந்து அந்த சத்தானது எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா சேர்ந்து வரும். குழந்தைங்களுக்கு கூட நல்லா ஊட்டி விட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 7-8 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் இந்த பட்டை கிராம்புலாம் போட்டு வதக்கிட்டு குழம்பு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நல்லா உரிச்சிட்டு முழுசாகவே ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வெங்காயம் இருக்குதோ வீட்டில் இதை வச்சு செய்யலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மட்டும் நல்லா பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்த்துறாதீங்க, புளிப்பு இருக்கக்கூடாது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஏற்கனவே கறி வேகிறப்பவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கடாய் நல்லா சூடாகி வர்றப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்போ அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர்றப்போ நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து அதையும் 2 வதக்குங்க. அந்த மாதிரி தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு வேகாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு சேர்த்து அதை 2 பக்கமும் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். அதனால் இந்த எண்ணெயில் வதக்கிறப்ப சேர்த்துக்கலை. தேவைன்னா நீங்கள் இதை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வர்றப்ப நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்து அரைச்சி வச்ச பொடி தான். இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இது கூட எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி வதங்கி வர்றப்ப இந்த ஆட்டுக்கால் வேக வச்சுருக்க ஆட்டுக்காலையும் இது கூட கொட்டி நல்லா பரட்டிக்கோங்க. அந்த மாதிரி பரட்டி வர்றப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆட்டுக்காலில் வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளியும் லைட்டாக சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாவோடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வர்றப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறணும். இப்போ அது வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இங்கிட்டு வந்து நம்ம முட்டை வேக வச்சு அதையும் இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் முட்டையை நல்லா ஒரு தண்ணியை காய வச்சுட்டு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 4 முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கலாம்.
இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலா வாசனையெல்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு மணமா இருக்கு. இப்போ வந்து இந்த நல்லா முட்டையெல்லாம் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு அருமையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ருசியும் மணமும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.